கம்புக்கடை தெருவில் உள்ள மதரசா தாரு சலாம் 8ஆம் ஆண்டு நிறைவு விழா, 2வது முப்பலிகா, 3வது அல்லமா பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. முஹைதீன் காதர் வலி ஜுமா பள்ளிவாசல் தலைவர் ஹவுதலி பாபு தலைமை தாங்கினார். செயலாளர் முகமது சலீம், பொருளாளர் தாவூது அசீஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நெல்லை மாநகர புறநகர ஜமாத்துல் உலமா சபை தலைவரும் முஹைதீன் காதர் வலி ஜுமா பள்ளிவாசல் இமாமான மௌலானி முகமது இஸ்மாயில் வரவேற்புரையாற்றினார். நெல்லை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை கௌரவ தலைவர் மௌலவி அப்துல் ரஹீம் பாகவி ஜனத் பட்டம் வழங்கி சீருடை வழங்கினார். கடையநல்லூர் அஸ்லமியா அரபிக் கல்லூரி முதல்வர் மௌலானி சௌகத் அலி உஸ்மானி சிறப்புரையாற்றினார். முஹைதீன் காதர் வலி ஜுமா பள்ளிவாசல் துணைத் தலைவர் முகமது ரஃபிக் நன்றி கூறினார். விழாவில் 3 பேர் முஃபலிகா பட்டமும் 9 பேர் அல்லமா பட்டமும் பெற்றனர். விழாவில் கம்புக்கடை முஹைதீன் காதர் வலி ஜுமா பள்ளிவாசல் நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். கண்ணியமிக்க பெரியோர்களே, இறைவர்களால் திருநெல்வேலி டவுன் கம்புக்கடை தெரு ஜமாத் முஹைதீன் காதர் வலி ஜும்மா பள்ளிவாசல் சார்பாக தாருசலாம் பெண்கள் மதரசா நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த 8 வருடமாக இந்த மதரசா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மதரசாவிலே கிட்டத்தட்ட 80 நபர்கள் இங்கே வந்து மார்க்க கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த மதரசாவிலே முஅல்லமா முபல்லிகா என்று 2 கோர்ஸுகள் வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்று நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சி வந்து 8ஆம் ஆண்டு நிறைவு விழாவும், 2வது முபல்லிகா பட்டமளிப்பு விழாவும், 3வது முஅல்லமா பட்டமளிப்பு விழாவும் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுவரை இறையருளால் முஅல்லமா பட்டம் 35 சகோதரிகள் பெற்றிருக்கிறார்கள். முபல்லிகா பட்டம் வந்து 12 சகோதரிகள் பெற்றிருக்கின்றார்கள். மாலை நேரம் வகுப்பு இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இது அல்லாத சிறுவர் சிறுமிகளும் வந்து இந்த மார்க்க கல்வி கலைக்கூடத்தில் வந்து கற்றுச் சென்றிருக்கின்றார்கள். இந்த பகுதியிலே அதிகமான நபர்கள் சகோதரத்துவத்தோடு ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சங்களாக இங்கு வந்து எல்லா தரப்பு அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றோடு ஒன்றாக இங்கு கலந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த ஜமாத்து சார்பாக பல்வேறு தன்னார்வ தொண்டர்கள் அப்பப்போ ஏற்படுகின்ற இயற்கை பேரிடர்கள் அவைகளுக்கெல்லாம் நிவாரண உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக வெள்ளப்பகுதி ஏற்படுகின்ற பொழுது உணவு தயாரித்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உணவு சென்று கொடுத்திருக்கின்றார்கள். அதுபோன்று காய்ச்சல்கள் அதிகமாக நடக்கின்ற பொழுது கசாயம் காற்றி கசாயம் விநியோகம் செய்திருக்கிறார்கள். அதுபோன்று நோன்பு காலங்களில் ரமதான் காலத்தில் ஏழைகளுக்கு பித்தரா போன்ற தர்ம பொருட்கள் சதக்காக்களையும் செய்திருக்கிறார்கள். இது அல்லாத மற்ற எண்ணற்ற தர்ம காரியங்கள்
இந்த பகுதியை சார்ந்த இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் மிக தன்னடக்கத்தோடு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இதை பார்க்கக்கூடிய பெருமக்கள் இதை செய்யக்கூடிய இந்த மக்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுமாறு மிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.